மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றின் குறுக்கே இடிக்கப்பட்ட பாலத்தை மீண்டும் கட்டித்தர வலியுறுத்தி வறண்ட காவிரியில் இறங்கி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை நகராட்சி 1வது மற்றும் 9வது வார்டுகளை இணைக்கும் வகையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபாலம் அமைக்கப்பட்டது. இந்த பாலம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் பாதி இடிந்து விழுந்தது. ஆபத்தான நிலையில் இருந்த இந்த நடைபாலம் மாவட்ட நிர்வாகத்தால் கடந்த ஆண்டு இடிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த இடத்தில் மீண்டும் பாலம் கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டம் செய்தனர். பாலம் கட்டுவதற்கு 18 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் இதுவரை கட்டுமானத்தை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். 3 வருஷம் கிட்ட ஆகுது. பாலம் கட்டி தர மாட்டாங்க. போன வருஷம் கடகடன்னு யாரும் இந்த பக்கம் உடஞ்ச பாலத்துல எல்லா மக்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. பாலத்தை கடகடன்னு உடைச்சாங்க. அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. எங்க பசங்க எல்லாம் அப்படி ஏதாவது ஸ்கூலுக்கு போறாங்க. ஏதோ ஒண்ணு ஆகுது, இந்த கல்லுல பாம்பு கிடக்கு, கடிக்குது பிள்ளைங்களை, ஏதாவது ஒண்ணு உயிருக்கு ஆபத்தாயிட்டா என்ன சார் பண்றது? இது பாலம் கட்டி தந்தாதான் சார் இருக்கும். ஸ்கூலுக்கு போறது, காலேஜ், ஹாஸ்பிட்டல் போகணும்னாலும் இந்த வழியால தான் நாங்க போகணும். பாலம் இல்லாம நாங்க எப்படி சார் போறது? இப்ப 3 மாசம் இருக்கும். 3 மாசத்துக்கு அப்புறம் தண்ணி வந்துடும். தண்ணி வந்துட்டா பாலம் கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தண்ணி வந்ததுக்கு அப்புறம் நாங்க எப்படி சார் சுத்தி 4 தெரு சுத்தி தான் சார் இங்க இருக்கிற ஸ்கூலுக்கு நாங்க போகணும். எங்களுக்கு பாலம் கண்டிப்பா கட்டி தரணும். இந்த நகராட்சிக்கு சிஆர்பிங்கிற ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி 18 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அந்த நிதி என்னாச்சுன்னு தெரியல. நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கேட்டால் நிதியை கேன்சல் பண்ணிட்டாங்கிறாங்க. பிடபிள்யூ கேட்டால் நாங்கள் கட்ட முடியாதுங்கிறாங்க. தண்ணி வரத்துல இந்த பாலத்தை கட்டணும்னு சொல்லி இந்த 1வது வார்டு மக்களையும் 8வது வார்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.